வணக்கம் நண்பா. கடந்த 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேங்க் வச்சு பைப் லைன் போட்டிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 2000 லிட்டர் டேங்கு தனித்தனியாக மேலே ஒன்று கீழே ஒன்று 1 by 1 வச்சுருந்தோம். மொத்தமாக 4000 லிட்ரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் அண்ட் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை நண்பா, ஃப்ளோட் சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஒரு டேங்கோட அவுட்லெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள டேங்கோட இன்லெட்டில் கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ளோட் வால்வு மாட்டியிருக்கும். ஃப்ளோட் சுவிட்ச் கிடையாது. ஃப்ளோட் சுவிட்ச் வந்து மேல் டேங்குக்கு, ஃப்ளோட் வால்வு பார்த்திங்க அப்படின்னா கீழ் டேங்க்கு. அதாவது மேல் டேங்களோட ஒரு அவுட்புட் எடுத்து கீழ் டேங்களோட இன்லெட்டுக்கு ஃப்ளோட் வால்வு வச்சு மாட்டிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலுள்ள டேங்கில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லெட் எடுத்து டைரெக்டாக கீழே கொடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே உள்ள வாட்டர் டேங்கோட அவுட்லெட் எடுத்து அதேமாரி கீழே டைரெக்டாக கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 டீ போட்டு ஒரே ஜாயிண்டாக கொடுத்துருக்கோம். அதனால் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பைப்பு பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் பைப்பும் அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணி 1.5 இன்ச் பைப்பும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடியூசர் பண்ணி 1.5க்கு 1 வந்து ரெடியூசர் பண்ணி கேட் வால் வச்சுட்டு கொடுத்துருக்கோம். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதோட டேங்கோட அவுட்லெட் எடுத்து மொத்தமாக 1 இன்ச்சில் 6 கேட் வால் வச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சி மில்லில் அதாவது நாரை வந்து நனைக்கிறதுக்காக அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல நனைக்கிறதுக்காக 6 பக்கம் 6 கேட் வால் வச்சு கொடுத்துருக்கோம். நாரை வந்து நனைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க. அதனால் எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1.5லேருந்து அப்படியே டேரெக்டாக 1 இன்ச் பண்ணி கேட் வால் வச்சு கொடுத்துருக்கோம். கேட் வால் பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சில் வந்து எஸ்எஸ்லேயே போட்டாச்சு. ஏன்னா பிவிசிலாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஏன்னா இது வெயிலே கிடக்கிறனால கண்டிப்பாக வெட்டையாகி அந்த ஹேண்டெல்லாம் உடஞ்சி போயிடும், நம்ம திருவவும் முடியாது. அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எஸ்எஸ்லேயே போட்டாச்சு. எஸ்எஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு பச்சோஸ் காலர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஏற்றி வச்சாச்சு. வேணும் அப்படின்னா பச்சோசு காலரை சொருவி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெயிலில் கிடக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசியில் போட்டோம். அதாவது டேங்கிலிருந்து மேலேருந்து கீழே இறங்குறது, அப்புறம் இன்லெட் போகிறது, அவுட்லெட் போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசியில் போட்டோம். மண்ணுக்குள்ளே போடுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4 kg 6 kgயில் அந்த மாதிரி நம்ம பிவிசியில் போட்டோம். ஏன்னா வெயிலில் கிடக்கிறனால கண்டிப்பாக பிவிசியில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெட்டையாயிரும். ஸோ லைஃப் லாங்காக வரணுங்கிறக்கோசரம் நம்ம என்ன பார்த்திங்க அப்படின்னா மோட்டர்லேருந்து இறங்குற லைனை பார்த்திங்கன்னா யூபிவிசியில் போட்டாச்சு. மோட்ரு பார்த்திங்க அப்படின்னா 2 HP மோட்ரு, அதாவது அந்த டேங்க்கு ஏற்றுற மோட்ரு பார்த்திங்க அப்படின்னா 2 HP மோட்டரை வச்சு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வச்சு ஸ்டார்டர் வச்சு மாட்டியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா போர் மோட்டர் தண்ணி போட்டுட்ருவாங்க. போர் மோட்டர் தண்ணியை வந்து தொட்டியில் விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த போர் மோட்டர் தண்ணியை வந்து அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து டேங்க் ஏற்றணும். டேரெக்டாக போர் மோட்டர் தண்ணி போட்டோம்னா பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் உப்பு கட்டிக்கும். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவும் தண்ணியை வந்து ஸ்லோவாக வரும். அப்படிங்கிறனால நம்ம தொட்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தொட்டியிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வேணுங்கிற அளவுக்கு ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். டேங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட் சுவிட்ச் மாட்டியிருக்கோம். ஃப்ளோட் சுவிட்சோட வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறைஞ்சோனையும் அது தலையில் அந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்துடும். ஃப்ளோட் சுவிட்ச் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்சியாக இருக்கிற எலமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ஓவாக மாறிடும். அப்போ சப்ளையை கட் பண்ணிட்டு மோட்டர் ஆஃப் ஆகிரும். அதே மாதிரி தண்ணி குறைஞ்சது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டவுன் ஆகிரும். அப்போ டவுன் ஆகும்போது என்ஓவாக இருக்கிறது என்சியாக மாறி கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மோட்டர் ஆன் பண்ணிட்டு டேங்கில் தண்ணி ஏற்றியாச்சு. இப்போ ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெஷர் வந்து நல்ல ப்ரெஷரோடு இருக்குது. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு இருந்தால் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.